ஸ்டார் விஜயில் பிக் பாஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் ரொம்பவே பிரம்மாண்டமாக மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 30 கேமராக்கள், 15 பிரபலங்கள் ஒரே வீட்டில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் மூலமாக 100 நாட்கள் ஒளிபரப்ப போகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் பற்றின மக்களிடையே இருக்கிற அபிமானத்தை கேட்கும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா, இந்த ப்ரோக்ராமை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒரே வீட்டில் 100 நாள் எல்லோரும் இருக்க போகிறாங்க, அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, இது ஸ்கிரிப்டடாக இருக்கும், இவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி செய்வாங்க அப்படின்னு பலரும் பல கருத்துக்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமை பற்றி கமலஹாசன் சொன்னது என்னன்னா, 30 கேமராக்களோட கண்காணிப்பின் மூலமாக 15 பிரபலங்கள் ஒரே வீட்டில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் அப்படின்ற மாநகரம் படத்தில் நடித்த ஹீரோ, அனுயா SMS படத்தில் பார்த்துருப்பீங்க, காமெடி ஆக்டர் வையாபுரி, அதுக்கப்புறமேட்டு RR அதாவது சைத்தான் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, அப்புறமேட்டு காமெடி ஆக்டர் கஞ்சா கரிப்பு, அதுக்கப்புறம் தமிழில் ரொம்பவும் பிளமை வாய்ந்த ஸ்நேகன், ஓவியா, ரேசா, பரணி, காயத்ரி ரகுராம், ஆர்த்தி கணேஷ், அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமே ரொம்ப பிரபலமான ஜூலி, அப்புறம் கணேஷ் வெங்கட்ராம், சக்தி வாசுதேவ், நிறைய பேர் இது மாதிரி நடிச்சிருக்காங்க. இவங்க 100 நாட்கள் சொந்த பந்தங்களை விட்டுட்டு மொபைல் ஃபோன் இல்லாமல், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல், வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், வெளி உலகத்தில் என்ன நடக்குது, யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் 100 நாட்கள் சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே போய் 14 பேர், சாரி மன்னிக்கவும் 15 பேர், ஆமாங்க நம்ம நமிதாவும் இதில் கலந்துக்கிட்டாங்களாம். அவங்க மேலே இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை போக்கணுன்ற வகையில் இவங்க 15வது கண்டஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்காங்க. அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் இப்போ பாருங்கள். இந்த பிக் பாஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல மிகவும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு செட்டை போட்டிருக்காங்க. அந்த செட்டில் 4 பாத்ரூம்ஸ் இருக்குது. அங்கே மட்டும்தான் கேமரா கிடையாது, மற்ற எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பிக் பாஸ் அப்படின்ற இடத்துக்குள்ளே ஒரு ரகசிய அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே இருந்து தான் நம்ம கமலஹாசன் வந்துட்டு அந்த 14 பேர்த்துக்கும் போட்டிகளை வைப்பார். அந்த போட்டிகள் மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஹிந்தியில் இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே மிகப்பெரிய ஹால் ஒன்று இருக்குது. அந்த ஹாலில் 14 பேருமே உட்காந்து சௌகரியமாக பேசுகிறதுக்கான வசதிகளும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. 100 நாட்கள் அங்கே தங்க போகிறாங்க இல்லைங்களா, உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக ஜிம் வசதி செஞ்சுருக்காங்க. கெஸ்ட் ரூம் இருக்குது. கெஸ்ட் யாரும் உள்ளே வர முடியாது, இருந்தாலும் அந்த 14 பேரும் உட்காந்து குடும்பமாக பேசலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க அங்கே உட்காந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு சென்சார் வச்சுருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே அலாரம் அடிக்கும்போது மட்டும்தான் உள்ளே போக முடியும். அங்கே போனால் அவங்களுக்கு தேவையான ஷாம்பு, சோப்பு, அவங்க யூஸ் பண்ணுற டெய்லி அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அங்கே கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு உணவுகளும் அங்கே கிடைக்கும் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இங்கே பொருளெல்லாம் யார் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அந்த இடத்துல ஒரு ரகசிய கதவு இருக்காமல், இந்த டோர் கண்டிப்பாக மூடப்படும் பொழுது அந்த பக்கமாக யாராச்சும் வந்து அந்த பொருட்கள்லாம் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி அறைகள் இருக்குது தூங்குவதற்காக. ஆனால் அங்கேயும் நைட் விஷன் கேமராஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராமோட முதல் நாளான இன்னைக்கு முதல்ல வந்துட்டு ஸ்ரீ உள்ளே வந்தார். ஸ்ரீயை தொடர்ந்து அனியா உள்ளே வந்தாங்க. தொடர்ந்து 14 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. அங்கே இருக்க முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல் நாளான இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடில் எனக்கு இந்த பெட்டு வேணும், உனக்கு அந்த பெட்டு வேணும்னு ஓவியாவும் காயத்ரி ஸ்ரீராமும் சண்டை போட்டுக்கிட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஸ்கிரிப்டட் கிடையாதுங்க, உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்றதை நமக்கு காட்டுறாங்க அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி முதல் நாள் தான் ஆயிருக்கு. போக போக இது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முழு பிக் பாஸோட 100 நாட்களையும் நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 100 நாட்கள் 100 எபிசோடையும் நீங்கள் தமிழ் ஸ்பீடியில் பார்க்க முடியும்.
கமல் சார் தொகுத்து வழங்கும் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ப்ரோக்ராமை பற்றின உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. ஹிந்தியில் சல்மான் கான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்தும் பொழுது ஒரு எபிசோடுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார். மொத்தம் 100 எபிசோடு நடத்தினாங்க. 100 கோடி ரூபாய் அவருக்கு மட்டும் சம்பளம் ஆணுச்சு. இதில் கமலஹாசனோட சம்பளம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு எபிசோடுக்கு 10 லட்சம். பின்ன பிஸியாக இருக்கிறவரை கூப்பிட்டு 100 நாட்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது அவருக்கு தகுந்ததாக தான் இருக்கும். இந்த ஷோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மிச்சம் இருக்கிற எல்லா எபிசோடுகளையும் நீங்கள் பார்க்குறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.